சௌச்சௌ சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய் கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம். நான் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சௌச்சை வந்து தோல் செய்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சையை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சௌச்சை வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சௌச்சௌ நல்லா வெந்த பிறகு இந்த தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சௌச்சௌ பொரியல் ரெடி.